ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, காவேரிப்பட்டினம் சண்முகச்செட்டி தெருவில் இருக்கிற ஸ்ரீ போயர் தெருவில் மாரியம்மன் கோயில், அதோட தண்டு மாரியம்மன் கோயில் ரெண்டு கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் 12 வருஷம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் புதுசாக உற்சவமூர்த்தியெல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம். அதனுடைய முதல் நாள் பூஜைகள்லாம் இன்னிலேருந்து ஆரம்பம். கலசம்லாம் வந்துச்சு. கலசம்லாம் வந்தது. அதெல்லாம் வச்சு தான் இது பண்ணியாச்சு எல்லாரும். இன்றைக்கி மக்களே ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் எல்லோரும் வந்து அம்மனை பார்த்து தரிசனம் செஞ்சு எல்லோரும் அருள் பெற்று செல்லுங்கள். எல்லாருக்கும் அந்த அம்மனுடைய அருள் கிடைக்க நானும் பிரார்த்திக்கிறேன். முதல் முறையாக பாருங்கள் வீடியோவை பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் இது ரொம்ப இன்னும் ரீச் ஆகும் கண்டிப்பாக. அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாய். யூடியூப்
நம்ம பசங்க யாராவது இருக்கிறாங்களா பாத்துட்டா போதும் போதுங்க டீ போதும் பிரவீன் நான் கேக்குறேன் இரு யாரும் தான் என்ன பிரவீனே எங்க இருக்கிற கிருஷ்ணகிரியா யார் இங்க லோக்கல்ல கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு
பார்த்து பார்த்து கால் வைங்க வளர்க்க போது. आयुषेवेन्द्रिय प्रतिष्ठते ओम शतमानं भवति शतायु पुरुषः ससेन्द्रिय आयुषेवेन्द्रिय प्रतिष्ठते सकल सौभाग्य आयुल आरोग्य ऐश्वर्य प्राप्तिरस्तु धनं धान्यं बहुपुत्र लाभ सत संवत्सरम. ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ஆதித்தர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னா காவேரிப்பட்டினம் சண்முக செட்டி தெருவில் இருந்து இருக்கும் ஸ்ரீ அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா, 2வது கும்பாபிஷேக விழா நிகழ்கிறது. அதுக்காக தான் வந்துருக்குறோம். அதுக்கான ஒரு சோர் மூர்த்தி வந்துச்சு, கலசங்கள்லாம் வந்துச்சு புதுசாக. எல்லாம் இப்போ பார்த்தீங்க பூஜைகள்லாம் அதனுடைய இது தான் தொடர்ச்சி தான். நாளைக்கு தீர்த்த கூட எடுத்துன்னு வராங்க. நாளை மறுநாள் கும்பாபிஷேகம். எல்லாம் ரொம்ப ஒவ்வொரு விசேஷத்துலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நல்லபடியாக பார்க்கலாம் வாங்க. वज्रात्यस्त्र परिवार गणचंड समासरे जय जय परिवार विजय विजय स्वाहा. ओम श्री महागणाधिपतये नमः. तटेतल्ला ए लावण्या दामडा दीपदिगे ಏನೇ ಒಂದು ಅಲ್ಲೆಲ್ಲ ಕುಂತು ಮಜಾ ಬೇಟಿ ಕಟ್ಟಿದಾರ ಎಲ್ಲ ನಾಡಿ ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये गौरी नारायणी नमोस्तुते. ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकारं सर्वैर्यं उपास्महे नमस्ते कामरूपिणे विद्यारत्नं करिष्ये सिद्धिर्भवति मे सदा. श्रीमच्चन्द्रचर्चितो चलोको शुक्लांबरा मल्लिका माला लालितकुन्तला विरवलशन्मुक्तावली शोभना सर्वज्ञाननिधान पुस्तकधरा रुद्राक्ष मालांकित परे समाप्त्यर्थम आदो विघ्नेश्वर पूजां करिष्ये. ओम गणाना अन्वा गणपतिं भवामहे कविं कविना समर्पयामि. यज्ञोपवीतार्थम अक्षतान् समर्पयामि. सन्ननं एत्तुकोडुगे कंदशोभरे हरिद्र कुंगम स्वर्णं समर्पयामि. इति नमावं एकदन्ताय नमावं कपिलाय नमावं गजगणकाय नमावं लंबोदराय नमावं विकटाय नमावं विघ्नराजाय नमावं गणाधिपाय नमावं धूमकेतवे नमावं गणत्यक्षाय नमावं बालचंद्राय नमावं गजाननाय नमावं वक्रतुंडाय नमावं सूर्पकर्णाय नमावं हेरंबाय नमावं स्कंदपूर्वजाय नमः. नानाविध राजाय प्रसज्ञ सागिने नमो वयं मयि शरणाय कुर्महे समे कामान् कामकामाय. कर्पूर दीपम दर्शयामि समर्पयामि. तोट्टु नमस्कारं पण्णिक्कोंगा. देव सर्वकार्येषु सर्वदा ओम श्री महागणाधिपतये नमः. इप्पो கையில வச்சுக்கோங்க. எடுத்துட்டாங்க முன்ன மாதிரி வச்சுக்கோங்க.
ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्री लक्ष्मीपतेः अंगुरीगं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परि समाप्त्यर्थम् आदौ श्री मारियम्मन देवता श्री दंडुमारियम्मन देवता कुंभाभिषेक मिरुत्संग्रहण पूजा வேணாம் உட்காந்தா வேலை ஆகாது உட்காந்து செய்ய முடியாது வேலை வேணாமா உட்காந்து வேலை सप्त ऋषि देवता विश्वामित्र ऋषि देवता ध्यायामि आवागयामि स्थापयामि पूजयामि वशिष्ठ ऋषि देवता ध्यायामि आवागयामि स्थापयामि पूजयामि काश्यप ऋषि देवता ध्यायामि आवागयामि स्थापयामि पूजयामि எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्री लक्ष्मीपतेः अंगिरयुगं स्मरामि करिष्यमाण ओम सांगम शायदम சவாகம் இது எலுமிச்சம்பழம் இதை நான் பாட்டு ஏதோ செஞ்சுட்டு போனால் என்ன பூஜைன்னு தெரியாது இல்லையா மிருத்சங்கிரகணம் அப்படின்றது நீங்கள் காலையிலே போய் பூஜை பண்ணி மண் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா அந்த மண்ணால் தான் சாமி விக்கிரகம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது. இது எதுக்காகன்னா நம்ம கோயில் கட்டும் போதும் இந்த கடகால் எடுப்பாங்க இல்லையா அப்போது அங்கே சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்கும், அதில் தேள் பாம்பு பூரா இந்த தவளை இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம ஒடிச்சிட்டு தான் கடகால் போடுறோம் இல்லையா. அது சின்ன சின்ன ஜீவனாக இருந்தாலும் அது சபிக்கும். அதோடைய வீடை இடிச்சிட்டு நம்ம கோயில் கட்டுறோம் இல்லையா, அது சபிச்சா அது கடவுளானாலும் பழிக்கும், அது எந்த ஜீவனாக இருந்தாலும் பழிக்கும். அதனால அதை சமாதானப்படுத்துறதுக்காக அதே மாதிரி அந்த பூமாதேவி நம்ம வெட்டி தானே நம்ம ஒவ்வொன்றும் அந்த கிடப்பாரில் குத்துறதும் சனிக்கிழமை வெட்டுறதும் அந்த பூமாதேவிக்கும் வலிக்கும் இல்லையா. அதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மண்ணெடுக்கிறதுக்கு பேர் தான் மிருத்சங்கிரகணம்னு சொல்லி பேர். ரெண்டு அறுத்துருங்க, குங்குமம் மட்டும் பூசி எல்லாமே ஒரு 4 பழம் கட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்காக தான் இந்த பூஜை செய்யப்படுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உறுத்தி கேளுங்க. இது கோயிலுக்காக மட்டும் கிடையாது, இது கோயிலுக்காக. இந்த மிருத்சங்கிரகணன்றது கோயிலுக்காக மட்டும் கிடையாது. இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு கட்டி இருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு வீடும் கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க, பண்ணாமல் அப்படியே கூட அவங்கவுங்க வசதியை பொறுத்து போயிருப்பீங்க. இந்த நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அந்த ஜீவராசிகள் அந்த இடத்துல சபிச்சா அந்த இது இருக்கும் இல்லையா, அதனால் யார் வீட்லேயும் அது தாக்கக்கூடாது. அந்த சபிக்கக்கூடிய விஷயம் தாக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லார் வீட்டுக்கும் அதுக்கு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் இந்த மாதிரி ஒரு பூஜையை இது சம்பிரதாய சடங்கெல்லாம் அதுக்காக தான் செய்யறது. எல்லார் வீட்டுக்குமே இந்த மாதிரி தோஷங்கள் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான், சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மண்ணெடுப்பு விழா. இந்த மண்ணெடுத்து என்ன செய்கிறோன்னா, இப்போ ஒவ்வொரு வீதி உலா வந்து எடுத்துன்னு வந்து சேர்த்துருவோம். நாளைக்கு காலையில் முதல் கால பூஜை பண்ணும் போதும் அங்கே அங்குரார்ப்பணம் அப்படின்ற ஒரு பூஜை செய்யப்படும். அங்குரார்ப்பணம்னா என்னன்னா விதை விதைக்கிறது. 12 சூரிய பகவானுக்குரிய பெயரை சொல்லி சூரிய சந்திர பூஜை பண்ணி அந்த இடத்துல அந்த விதை விதைக்கிறதுக்காக தான் இந்த மண் எடுக்கிறோம். இந்த மண் எடுக்கிறதுக்கே இவ்வளவு சாஸ்திரம், இதுக்காக தான் இந்த பூஜை பண்றோம். சரிங்களா? பத்மபுத்திர பரிவார சமேதம் இந்திர திக்பாலகம் யாயாமி ஆவாகயாமி ஸ்தாபயாமி பூஜயாமி. ஓம் லம் வஜ்ரஸ்தாய வித்மஹே சகஸ்ராட்சாய திமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். நானாவித பரிமளபத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. தூபதீபம். இந்த 7 காசு எதுக்குன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம 3 தலைமுறை பேர் கேட்பாங்க முன்னெல்லாம். இப்போ நமக்கு 3 தலைமுறை பேர், உங்கள் முப்பாட்டம் பேர் தெரியுங்களா? தெரியாது யாருக்குமே. இங்கே இப்போ நான் கேட்டால் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கும் தான் தெரியாது. ஏன்னா அந்த 3 தலைமுறையை நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் 3 தலைமுறை பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு வருஷம்னா திதி கொடுக்கணும். அந்த திதி கொடுக்கலன்னா பித்ரு தோஷம் அப்படின்னு வரும். பித்ரு தோஷம்னா நம்ம முன்னோர்கள் அந்த தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தோஷங்கள் வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் பேர்லாம் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் முன்னே இருந்தவங்க இவங்கெல்லாம் யார்? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், காசியப்பர், கௌதமர் ரிஷி, அத்ரி ரிஷி, பரத்வாஜ ரிஷி, ஜமதக்னி ரிஷி, இவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான்.
அதனால அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு குருமார்கள் இல்லையா, அதுக்காக தான் மூக்கு கல்ல சுண்டல் பண்ணி அவங்களுக்கு வச்சு நம்ம இப்போ பூஜை பண்ணியிருக்கிறது. அந்த பித்ரு தோஷம் இந்த தெருவில் யாருக்குமே பித்ரு தோஷம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பூஜை பண்ணியிருக்கிறோம். இந்த பூஜை எதுக்கு வச்சு கையில் ஒரு நிமிஷம். இந்த பூஜை எதுக்குன்னா, நம்ம இந்த தெருவை சுற்றி இருக்கிற 8 திக்பாலகர்கள், இந்திர பகவான் இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அதாவது சகல சம்பத்தும் கிடைக்கணுன்றதுக்காக இந்திர பகவானை அழைச்சி அவருக்கு படையல் போட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்காக நம்ம அவரை அழைச்சி இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அக்னி பகவான், அக்னின்னா விளக்கேறி விடுறதுக்கும் அடுப்பேறி விடுறதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம முகத்துல ஒரு விதமான தேஜஸ், உடம்புல ஒரு விதமான மினுமினுப்பு அழகை தரக்கூடியவர் தான் அக்னி பகவான். அவர் அழைச்சி இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஆவாகனம் பண்ணி அவருக்கு படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி யம தர்மராஜா, இவரை இந்த கும்பாபிஷேகத்துக்காக அழைச்சி படையல் போட்டு பூஜை பண்றோம். எதுக்காக அப்படின்னா, நீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பூச்சி வருதுன்னு வச்சுங்க, ஒரு பாம்பு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? நசுக்கிடுவீங்க, இல்ல தேளு பூரா வந்தா நசுக்குவீங்க. அது போய் நம்மளுடைய இதுல தீவினை பயனா போய் சேரும். அந்த தீவினை பயனை நல்வினை பயனா மாற்றக்கூடியவர் தான், அவருக்கு மட்டும்தான் அந்த அருகதை இருக்கு. யம தர்மராஜாவுக்கு மட்டும்தான் தீவினை பயனே நல்வினை பயனா மாற்றக்கூடிய அருகதை அவருக்கு இருக்குது. அதனால அவரை அழைச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது நெய்யுறுதி பகவான், கரகம் தாராளமாக செய்ய ஆவாகனம் பண்ணிக்கிறேன்னா, இந்த தெருவில் எந்த விதமான எதிரி உள்ள நுழையக்கூடாது. அப்படி எதிரி நுழைஞ்சா அந்த எதிரியை நுழைய விடாம பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் நெய்யுறுதி பகவான். அதனால அவர் ஆவாகனம் பண்ணி அவருக்கு படையல் போட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்காக அழைச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வருண பகவான், இந்த தெருவில் தண்ணி பஞ்சம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வருண பகவானை அழைச்சி ஆவாகனம் பண்ணி அவருக்கு படையல் போட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்காக அழைச்சிருக்கிறோம். அடுத்தது வாயு பகவான், அது உருவமற்றவர், காற்று, ஜீவனுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த தெருவில் இருக்கக்கூடிய வயதானவங்கெல்லாம் நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட வாழணும். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் தான் வாயு பகவான். ஏன்னா வாயு காற்று இல்லைன்னா இல்லை. அதனால தான் அவர் அழைச்சி ஆவாகனம் பண்ணி இங்கே படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது குபேர பகவான். குபேர பகவானை நீங்கள் எல்லாருமே மேஸ்திரிங்க எல்லாருமே நெய்யுறுதி மூலையில தான் குபேரன்னுங்க. குபேரன் பகவான் அங்கே இல்லை, சித்தான்ற தேவியார் அங்கே இருக்கிறாங்க. அந்த சித்தான்ற தேவியார் வந்து லக்ஷ்மி அம்மையார். அந்த இடத்துல தான் காசு தங்கும். அதனால பீரோ கொம்பி அங்கே வைக்கிறோம். பீரோ வைக்கிறதுனால குபேர பகவான். குபேர பகவான் அங்கே இல்லை, வடக்கு திசைக்கு சென்ட்ரலில் தான் குபேர பகவான். நீங்கள் எந்த பஞ்சாங்கம் எடுத்து பாருங்க, எந்த வேத புக்கு எடுத்தாலும் அதுதான் வரும். அங்கே குபேர பகவானை ஆவாகனம் பண்ணி அவருக்கு வந்து படசல் போட்டு இந்த கும்பாபிஷேகத்தை அழைச்சிருக்கோம். எதுக்குன்னா, இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டுக்கும் ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்கணும் அவரு. அதுக்காக தான் அவர் அழைச்சி அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஈசானி பகவான். இந்த தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், படிப்பு அறிவை தரக்கூடியவர் தான் ஈசானி பகவான். நமக்கு புத்தி கூர்மை கொடுக்கறதும் அவர் தான், குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதும் அவர் தான். அதுக்காக தான் அவர் அழைச்சி இந்த கும்பாபிஷேகத்துக்காக படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓதுவத்து கொடுங்க. ஆதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் விஸ்வாஹ கதலி பலம் நாரி தமலம் நிவேதயாமி ஆச்சிமணியம் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி. எல்லாம் அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணி இல்லையா. முன்ன சொன்னேன் இல்லையா, கடைகால் வெட்டும் போதும் நாளைக்கு அங்குர அர்ப்பணம் செய்யறதுக்காக அந்த சாமிக்கு பூஜை பண்ணி இங்கேருந்து தான் நம்ம மண் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த பூஜை. இதுக்காகவே லக்ஷ்மி தாயாருக்காகவே வேதபாராயணம் சொல்லி நம்ம இதை செய்ய போகிறோம். சரிங்களா? மமோபாத்த சமஸ்த திருதச்சோரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேந்திரபலம் ததேவ வித்யபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீ லக்ஷ்மிபதே அங்குரயுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः ராஜாய பிரசக்ய சாகினே கோபதீபம் தரிஷ்வாஹ கதலி பலம் நாரி தமலம் நிவேதயாமி. ஓம் இரண்யபாத்திரமதோ பூரணம் ததாதி மதியோ சாநிதி ஏகதா பிரம்ம உபர்ணிதி ஏகதேவ யஜமான ஆயுஸ்தேஜோ ததாதி. நீங்க இப்படி கேட்குது இல்லை, இப்படிக்க இந்த பக்கம் இந்த பக்கம் வாமா, நீங்க இங்க வாமா. அப்படி அவர் கிழக்கு புளி லட்சணமா
தாடி விட்டு ஒருத்தெல்லாம் தாடி விட்டு வரான் குடிக்க அவ்வளவுதான். கொடுங்க, கையில் எடுத்து கொடுங்க கொஞ்சம். போதும் போதும். सत्यं त्वर्तेन प्रसिञ्जामि अमृतोपस्थानमसि ॐ प्राणाय स्वाहा ॐ अग्नाय स्वाहा ॐ उदनाय स्वाहा ॐ प्रियनाय स्वाहा ॐ समनाय स्वाहा ॐ ब्रह्मणे स्वाहा कदलीफलं नारिताम्बूलं निवेदयामि.
சாமி நில்ல கட்டாங்க தாடிதா முருகன் இந்த மாதிரி ఒరే 10 నిమిషం ఉండు అవును అది కరెక్ట్గా పెట్టి హోల్స్ వేయాలి